ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சங்கரி சமையல். இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தி பார்க்கலாம். பசங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு ரொட்டி இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாம் திருகி போட்டு மாவு பிசைஞ்சு சப்பாத்தி செஞ்சுருக்கேன். பசங்க கேரட் பொரியல், பீட்ரூட் பொரியல் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, தொடவே மாட்டாங்க. ஸோ அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ், மினரல்ஸ் அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு தான் ஆக வேண்டியிருக்கு. இந்த மாவு, தண்ணி, இந்த ப்ரொப்போர்ஷன்லாம் நான் போன வீடியோவில் கொடுத்துருக்கேன். அளவு நான் அதில் பாருங்கள் சாஃப்ட் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு. கடைசியாக எண்ணெய் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. சாஃப்டாக பிசைறது தான் இருக்குது சாஃப்ட்னஸ்ஸு. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ½ அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும், நல்லா ஊறட்டும். கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு பீட்ரூட்டோட டேஸ்ட்டெல்லாம் தனியாலாம் ஒன்றும் தெரியாது, பயப்பட தேவையில்லை. நார்மலாக உங்களுக்கு ரொட்டி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இந்த திக்னஸ்க்கு நீங்கள் பரத்தி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் பபிள்ஸ் வந்தோடனே எண்ணெய் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு இன்னொரு சைடும் எண்ணெய் இல்லை நெய் இல்லை பட்டர் கூட நீங்கள் போட்டு கொடுக்கலாம். சூடாக கொடுக்குறா இருந்தால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா போட்டு எடுத்துகிட்டு தந்தூரி மயோ கிடைக்குது பிக் பாஸ்கெட்டில். கொஞ்சம் புளிப்பாக காரமாக இருக்கும் இந்த மயோ, டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நார்மல் மயனைஸ் இருக்குது, எக்லெஸ் இருக்குது, எக் இருக்குது. எப்போயாவது இந்த மாதிரி மயனைஸ் போட்டு கொடுக்கலாம் ஒரு டேஸ்ட்டுக்காக. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சீஸை ½ ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுட்டு சூடாக இருக்கும் போதே அப்படியே ரோல் பண்ணி கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்கோ இல்லை டின்னரோ பசங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு 2 சாப்பிட்டாலே போதும், ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப குட்டி பசங்க அப்படின்னா ஒன்று சாப்பிட்டாலே போதும், ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.